ஆனா தலையவே ஆட வச்சிட்டோம் லிரிக்ஸ் மூலமா. அது வந்து ஒரு வெரி ஹாப்பில. சரி, நீங்க யாரோட ஃபேன்? தல ஃபேனா தளபதி ஃபேனா? ஆல்மோடோட ஒரு 20-30% எக்ஸ்ட்ராவே பவரை போட்டிருக்காரு. இதுல பயங்கரமா இருக்கு பார்க்கும்போது. ஜிபியூல ஆதிக்கு வந்து தெளிவா தான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறார் போல இல்ல. எல்லாரையும் கூப்பிடு, அசம்பிள் டீம் அசம்பிள், யாரா தல ஃபேனா அவங்கள வச்சு வேலை வாங்குறேன். கேள்விப்பட்டேன் என்னன்னா ஒரு 150 வார்த்தை என்னமோ கொடுத்தாங்களாமே, ஒரு 150 வேர்ட்ஸ் கொடுத்து இந்த வார்த்தையில இருந்து ஒரு சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு நீங்க பாட்டு எழுதுகிற போது அது என்ன அந்த 150 வார்த்தை? எனக்கு அந்த படத்துக்கு வந்து பேமெண்ட் வந்து கேட்கும்போது நான் பேமெண்ட்லாம் வேணாம் சார், எனக்கு பாட்டு வந்தா போதும் சார் படத்துல ஆயிடுனா. இட்டக்க பிட்டக்க டுபக் தான் என்னது இட்டக்க புட்டக்க டுபக் தானே என்னது? தலையோடி தீவிரமான ஃபேனா இருந்து தளபதிக்கு ஒரு பாட்டு எழுதி தளபதி டான்ஸ் அதுக்கு இப்படி ஆடி அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஒரு கலர் கண்ணாடின்னு ஒரு மேட்டர் சொன்னாங்க ப்ரோ. கலர் கண்ணாடின்றத வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது வெறும் கலர் கண்ணாடி மட்டும் தான். கலர் கண்ணாடி இந்த வார்த்தை வச்சு என்ன பண்ணுங்க கலர் கண்ணாடி அந்த டங்கா மாதிரி மாரி இருக்க வச்சு அவங்க இதை பார்த்துட்டு இது எப்படிப்பா ஜெயம் ரவி போடு வேணி அப்படின்னா எனக்குல அது வந்து இமான் சார் வந்து அது மேல அந்த வாய்ஸ் நோட்லாம் எடுத்து போட்டாங்க. அதுக்கு வந்து அவரு என் பர்மிஷன்லாம் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காரு. எனக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க பசங்க ஏரியால வந்து நான் உங்க பாட்டு கேஸ் போட்டுறேன், உன் மேல தான் கேஸ் இருக்குது, உன் பேர் தான் மென்ஷன் பண்றாங்க. அது எனக்கு ஃபர்ஸ்ட் டைமே யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் பாக்குறேன்னு நினைக்கிறேன். வட சென்னை ஊரே வெயிட் பண்ணிட்டேன் அந்த படத்துக்காக. அதுல வந்து நம்ம சில சீன்ஸ் எல்லாம் பாக்குறோம், அதுவும் பயங்கரமான சீன்ஸ் இல்ல. என்னால நம்பவே முடியல. நான் சங்கர் சார் படத்துல அதுவும் கமல் சாருக்கு நான் பாட்டு எழுதுறேன்ன்றது என்னால நம்பவே முடியல. ஏன்னா ரேடியோ சிட்டி நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இப்போ என் கூட இருக்கிறது டங்கா மாதிரி அப்படின்ற மாதிரி, அதாவது வியாசர் பாடியிலேருந்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக வந்துட்டு இவருடைய பாட்டை இந்த வைப் அப்படின்னாலே வந்துட்டு ரோகேஷ் தான். ஒரு பக்கம் லோகேஷ், இன்னொரு பக்கம் ரோகேஷ் அப்படின்ற மாதிரி. ஸோ ரேடியோ சிட்டி ஸ்டுடியோஸ்க்கு வந்திருக்கிறீங்க. வெல்கம் ரோகேஷ், எப்படி இருக்கிறீங்க? சூப்பர். இவ்வளோ பணிவாக இருக்கிற மாதிரி ஆளா இல்லை, பாட்டு மட்டும் தெரிக்குது, பாட்டு மட்டும் வைப்பாக இருக்குது. ஆனால் ரோகேஷ் ரொம்ப பார்க்குறதுக்கு பணிவா. ஸோ கிட்டத்தட்ட நம்ம அநேகனில் ஆரம்பிச்சு இன்னைக்கு தலையோடைய குட் பேட் அக்லியில் ஜிபியூ காட் பிளஸ் யூன்ற அளவுக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ராவலை பற்றி ஆரம்பிப்போம். எப்படி ஒரு திடீர்னு ஆல் ஆஃப் ஃபர்ஸ்ட் யார் வரும் எனக்கே ஒரு பார்க்கணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ரோகேஷ்ன்ற பேர் ஒரு டங்கா மாதிரி ஒரு ஆரம்பித்தது உங்களுடைய கரியர். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இந்த நம்ம வந்து கானா பாட்டு தான் ஃபஸ்ட்டு எல்லாமே எழுத ஆரம்பிச்சது. நான் நிறைய பாட்டு கேட்பேன், நிறைய கானா பாட்டு கேட்பேன், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கானா மேலே. அதால் கானா பாட்டு எழுதி யாரோ எழுத ஆரம்பிச்சது. ஒரு 3-4 கேசட் போட்டோம். அது வந்து கேவன் சார் வந்து அப்போ வந்து எதனா புதுசாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கேசட்டை கேட்டு யார் எழுதுறது கூடுன்னு சொல்லி அது ரொம்ப எல்லாமே சர்ப்ரைஸ் தான். எதுவுமே வந்து நம்ம எதிர்பார்த்து எதுவுமே நடக்கல. நம்மளுக்கு தெரியாம நம்மளுக்கு மிஞ்சின விஷயம் எல்லாமே நம்மளுக்கு கண்ட்ரோல் மீறின அந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியாது. இவ்வளவு பெருசா ஒரு பாட்டு பண்ணுவோம் ஓப்பனிங்ல அப்படின்னு தெரியாது. டங்கா மாதிரி கிடைச்சது பெரிய விஷயமா நினைச்சேன். ஆனா டங்கா மாதிரிக்கு அப்புறம் நிறைய பாட்டு பண்ணும்போது ஒரு பாட்டுமே எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஜிபி வரைக்குமே எனக்கு சர்ப்ரைஸ் தான். ஓகே. ஏன்னா இப்ப திடீர்னு ரோகேஷ் அப்படின்னும் போது நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம், ஓ இவர் அனிருத் கூட பல வருஷங்கள் டிராவல் பண்ணவர் போல. ஏன்னா திடீர்னு ஒரு பாட்டுல ஒரு பயங்கரமா ஹிட் ஆறாரு அப்படின்னும் போது ஹாரி ஜெயராஜ் சாருடைய ஃபர்ஸ்ட் இது அந்த கால் வந்தது, போய் ரெக்கார்டிங் பண்ணது, அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு? இதெல்லாம் உண்மைதானா? இதெல்லாம் நடக்குது? உண்மையில அந்த மாதிரி தான், கனவு மாதிரி தான் இருந்தது எல்லாமே. ஏன்னா எனக்கு ஒரு 10 நாள் 15 நாள்கிட்ட எழுதியிருப்பேன் அந்த பாட்டு. வேலை போயிருக்கும் 15 நாள்கிட்ட. அந்த 15 நாளுமே வந்து எனக்கு என் லைஃப்ல நடக்காத விஷயம்லாம் அந்த 15 நாள்ல நடந்தது. ரொம்ப புதுசா இருந்தது. நான் போய் பார்த்து ஆள் எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் சினிமால நம்ம கேள்விப்பட்டவங்க எல்லாம் பார்த்தோம். நேர்ல ஹாரிஸ் சார் மீட் பண்ணது, அப்புறம் கேவி சார் மீட் பண்ணது, அது மாதிரி இன்னும் ரைட்டர்ஸ் எல்லாம் சில பேர் அவங்கலாம் பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு இவங்கெல்லாம் படத்துல பார்த்தோம், இவங்களாம் நேர்ல பாக்குறமே எல்லாம் உண்மையா இல்ல வேற எதனா வா நம்ம வேணா வந்துட்டு போயிடுவோமா இல்ல பாட்டு வருமா? எனக்கு அந்த படத்துக்கு வந்து பெல்ஜிட்டு பேமெண்ட் வந்து கேட்கும்போது நான் பேமெண்ட்லாம் வேணாம் சார், எனக்கு பாட்டு வந்தா போதும் சார் படத்துல ஆயிடுனேன். அதெல்லாம் தப்பு, உனக்கு கொடுப்பாங்க நீ எழுதுறதுக்கு, நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் வந்து இருந்தது. எனக்கு எதுவுமே வந்து ஒரு லைவாவே இல்லை, எல்லாமே கனவு மாதிரி தான் இருந்தது. ஓகே. அண்ட் நான் கேள்விப்பட்டேன் என்னன்னா ஒரு 150 வார்த்தை என்னமோ கொடுத்தாங்களாமே, ஒரு 150 வேர்ட்ஸ் கொடுத்து இந்த வார்த்தையில இருந்து ஒரு சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு நீங்க பாட்டு எழுதுகிற போது அது என்ன அந்த 150 வார்த்தை? என்னன்னா இப்போ இந்த ஏரியால பேசுற வார்த்தை, இந்த வச்சு கோயப்பிடுவேன், கோளாறு, சோக்கு, மெர்சலு, அந்த மாதிரி அவங்க வந்து நிறைய வார்த்தை ஏரியால இதெல்லாம் ட்ரெண்டா பேசுறாங்க பசங்க எல்லாம், நல்லா யூனிக்கா பேசுற வார்த்தை சொல்லிட்டு அவங்க சில வார்த்தைக்கு ஒரு 100-150 வார்த்தை கிட்ட எழுதி ரெஃபரன்ஸாவே எனக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் என்னோட யூஸ் பண்ணீங்க பாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு வந்து நம்ம இதுல இருந்து நம்ம புதுசா ஒண்ணு பண்ணோம், அவங்களுக்கு புதுசா ஒண்ணு காமி பண்ணும்போது அவங்க ஒண்ணு காமிச்சிட்டாங்க, நம்ம அவங்களுக்கு ஒண்ணு காமிப்போம் அப்படின்னு பண்ணதான். அது சேலஞ்சாவே இருந்தது. என்னன்னா வந்து அது சாரே வந்து அவ்வளோ பார்த்துருக்க மாட்டாங்க, ஏரியால ரொம்ப ராவா சுத்தி இருக்க மாட்டாங்க. அவங்களே அவ்வளவு வார்த்தை எடுத்து சொல்லும் போது நம்ம ஃபுல்லா ஊறி ஏரியாலேயே வளர்ந்த பையன்,
நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தை வந்து சார் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பாரு தெரியாது சொல்லி தான் எழுதினேன். அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்குமே புதுசா இருந்தது. ஹாரிஸ் சார் கேட்டு கேட்டு சிரிப்பாரு, அந்த வார்த்தையெல்லாம் பார்த்து சிரிப்பாரு. கேவி சார் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை பாருங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு செம்ம ஹாப்பியா இருக்கும். என்னன்னா நம்ம அவங்க படத்தை ரசிச்சு பார்த்துருக்கோம். அயன்லாம் வந்து அவ்வளவு பிடிக்கும். அவரு வந்து நம்ம வார்த்தை ரசிக்கிறன்றப்போ நம்மளுக்கு செம்ம ப்ரௌட் அதெல்லாம். சூப்பர். சரி, நீங்க என்ன வார்த்தை சொல்லி அவங்க எல்லாம் வந்துட்டு என்னதுப்பா வார்த்தை அந்த மாதிரிலாம் கேட்டாங்க? ஆமா, நான் ஃபர்ஸ்ட் வந்து டங்கா மாதிரி டகுல் மாதிரி டங்கா மாதிரி அந்த மாதிரி எல்லாம் போட்டு நிறைய எழுதி வச்சிருந்தேன். அது அவங்க பார்த்துட்டு என்னதான்டா எழுதுற அப்படின்னு இருக்கும் அவங்களுக்கு. நான் போனாலே இருப்பா எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க அதை சொல்லுவான் அப்படின்ற மாதிரி உட்காருவாங்க. நான் சின்ன பையன் வேற, அப்ப எனக்கு 21 வயசு தான் இருக்கும் எனக்கு. நான் போயிட்டு உட்காருவேன், அவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு அந்த ஏரியா வார்த்தை பாடும்போது அவங்க யாருக்குமே புரியாது, ஆனா எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கணுவாங்க. நம்மளே சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க புரிஞ்சு கேட்கறாங்களா இல்ல புரியாத கேட்கறாங்களா கலாய்க்கிறாங்களான்னு நம்மளுக்கு எதுவுமே புரியாது. ஆனா வந்து செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாருமே. அது வந்து அவங்க பேச பார்க்கவும் நம்மளுக்கு சிரிப்பா இருக்கும். இல்ல இது இப்ப நீங்க சொல்லும்போது இது கேவி ஆனந்த் சார், ஹாரி ஜெயராஜ் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கே அப்படிதான் இருந்துச்சு. என்னப்பா வார்த்தை இதெல்லாம் ஒண்ணுமே புரியல அப்படின்னு. பட் இருந்தாலும் ரோகேஷ் ஓகே. இப்ப பார்த்தோம் அப்படின்னா ரோகேஷை கூகுள்ல டைப் பண்ணா இந்தியன் லிரிசிஸ்ட் அப்படின்னு வருது. அதை பாக்குறப்ப எப்படி இருக்கு? அதுக்கு முன்னாடி ரோகேஷ் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கானா பாட் பண்ணிட்டு இருந்தீங்க, அது போக உங்க வாழ்வாதாரத்துக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா bro, நான் ஸ்கூல் படிக்கும் போதே வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை சொல்லிட்டு நின்று வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் பாரிஸ்ல. பாத்தீங்கன்னா பிரிண்டிங் பிரஸ்ல வந்து நான் என்லாப் பேஸ்டிங் பண்றது, அப்புறம் மிஷின் டெடில் ஆப்ரேட்டர், அதுல நிறைய வேலை தெரியும் எனக்கு. இப்ப பைண்டிங் அது இன்னும் செஞ்சுட்டு அப்படியே அதுதான் மெயின் எனக்கு ஒர்க்கு. சைட்ல தான் வந்து பாட்டு எழுதுறது, நம்ம செலவுக்கு வந்து வேலை செய்யறது, ஃபேஷனுக்காக பாட்டு எழுதுவேன். ரொம்ப பாட்டு பிடிக்கும்ன்றதால பாட்டு எழுதுவேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதி கொடுப்பேன் நிறைய. அவங்க பாடுவாங்க, அந்த பாட்டு கேட்கும்போது நம்மளுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும். அவங்க அந்த கேசெட்ல கவிஞர் ரோகேஷ்னு போடும்போது நம்மளுக்கு அவ்வளவு ஜாலி. நார்மல் சின்ன கேசெட்லயே நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி கூகுள்ல நம்ம பேரு, ஆனா அப்போ வந்து ஒருத்தரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். கரெக்ட். இப்ப வரைக்குமே நம்ம போய் கூகுள்ல பேர் பாக்குறோம். அப்போ நம்ம பேரும் அதுல போட்டா வருது அப்படின்றப்போ நம்மளுக்கு நான் அவ்வளவு பேர் சர்ச் பண்ணி பாத்துக்கிறேன். இன்னைக்கு என் பேர் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது. சூப்பர். இன்னைக்கு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நான் ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல வேலை பார்த்தேன், பைண்டிங்லாம் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜாலியா பாட்டு எழுதுறது. அதுல இருந்து தாண்டி இன்னைக்கு டாப் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்துட்டு ரோகேஷை கூப்பிடுங்க, ரோகேஷ் ஸ்டேட்ஸ் இருக்கா பாருங்க. அந்த ஒரு மொமெண்ட் எப்படி மாறி இருக்கு? இந்த மொமெண்ட் எப்படி பாக்குறீங்க? இல்ல இது உண்மையிலே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய இதான் சொல்ற ஒரு பெரிய வாய்ப்பு தான் bro. இது லைஃப்ல ஒரு பெரிய கிஃப்ட். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு கடவுள் பார்த்து நம்மளுக்கு ஒரு இது கொடுக்குற மாதிரி தான் நினைக்கிறேன் எல்லாத்தையுமே. சூப்பர். ஏன்னா ஒரு நாளும் நம்ம ஒருத்தரை பாக்குறோம், அவங்க எல்லாரையும் நம்ம மீட் கூட பண்ண முடியாது நினைச்சா. அந்த மேல வந்து நம்மள மீட் பண்ண கூடும் போது நம்மளுக்கு அதெல்லாம் வேற எல்லாமே. சரி, ஒரு இடத்துல நீங்க பதிவு பண்ணிருந்தீங்க, எங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றான், ஏதோ பாட்டு எழுதுறான், ஜாலியா இருக்கிறான். திடீர்னு ஒரு சினிமால பாட்டு அது வந்துருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரௌடா ஃபீல் பண்றதே நம்ம அந்த வீட்டுல இருக்க அம்மா அப்பா இவங்க தான். இப்ப அம்மா எப்படி நினைக்கிறாங்க, எப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க, என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து நான் வீட்டுல சொல்ல ப்ரோ பயம். எனக்கு வீட்டுல சொன்னா திட்ட போறாங்க, ஏன்னா வேலைக்கு போறதை விட்டு தேவை எல்லாம் போயின்னு அப்படின்னு சொல்லிட்டு கத்த போறாங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டுல சொல்லவே இல்லை. பாட்டு எழுதுறதுலாம் வீட்டுக்கு தெரியவே தெரியாது. கானா பாட்டு எழுதுறது போது வீட்டுக்கு தெரியாது, நான் பாட்டு எழுதுனே தெரியாது. நான் அப்பயே ஒரு 3-4 கேசட் எல்லாம் போயிட்டேன், அப்போ வரைக்கும் வீட்டுக்கு தெரியாது. நான் எப்போ தெரியும் படத்தை எழுதுனதுக்கு அப்புறம் தான் வந்து வீட்டுல மறைக்கவே முடியல. எனக்கு பாத்துட்டாங்க, தெரிஞ்சு போச்சு அப்படின்றதால அதுக்கப்புறம் அவங்க என்ன ஏன்டா சொல்லவே இல்லைன்ற ஒரு ஃபீலிங்ஸ் தான் அவங்களுக்கு. நீ சொல்லிருக்கலாமே, நான் நல்லா ஒன்று என்ஜாய் பண்ணேன். இப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நான் வீடியோ இப்போ இன்டர்வியூ எல்லாம் பார்த்தாங்கனாலே அவங்க உட்காந்து அதை பார்த்துட்டே இருப்பாங்க டேப்ல வச்சு. நம்மளுக்கு அதெல்லாம் சந்தோஷம், பயங்கர ஹாப்பி அதெல்லாம். ஏன்னா அவங்க சிரிக்கும் போது தான் நம்ம மனசு உண்மையா அவ்வளவுதான். அது எவ்வளவு காசு கொடுத்தாலும் வராதுல்ல. ஆமா, அதுக்காக அப்ப இன்னைக்கு பெருமையா சொல்லிக்கிறாங்க, யாரு போன் அடிச்சிச்சு இல்லையா? சரி ஓகே. சரி, இன்னைக்கு சொல்லிக்கிறாங்களா எல்லாத்தையும் போயிட்டு ரோகேஷ் என் பையன், என்னுடைய பையன் தான் பாடு, இந்த பாட்டு கேளு அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. எப்படின்னா இப்போ யாருன்னா வந்து அம்மா கிட்ட சும்மா பேசுவாங்க, பேசும்போது அவங்க ஏன்னா கொஞ்சம் இதுவாக பேசிட்டாங்கன்னா ஆமா என் பையன் கூட தான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பண்ணி அவங்க பேசும்போது நான் போயிடுவாங்க அம்மனியப்பா அப்படின்னு. நம்மளுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. அவங்க பெருமையா பேசுவாங்க, அது நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ஷையா இருக்கும். ஆனா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பேசும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். பாலைய அம்மா வந்து பேசுறதுக்கு நான் அதை பண்ணியிருக்கேன். சூப்பருங்க, நல்ல விஷயம். அண்ட் இப்போ ஓகே, ஒரு பாட்டு நம்ம எழுதணும், அடுத்த பாட்டு எழுதணும். எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்போ எழுதின பாட்டு எல்லாமே ஹிட்டு தான். ஸோ எல்லாமே ஹிட் ஆகிட்டே இருக்கு, அது தொடர்ந்து வரட்டும் உங்களுக்கு. இப்போ அடுத்தடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எக்யூப் ஆகிட்டே இருப்போம். அதாவது ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும், புதுசாக இந்த வார்த்தை எடுக்கணும். ரோகேஷ்னாலே இந்த விஷயங்களுக்காக தான் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படின் போது என்னெல்லாம் அடுத்து நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் வார்த்தையை கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க? என்னன்னா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற வார்த்தை, நம்ம பசங்க பேசுகிற வார்த்தை, கிரிஞ்சு அந்த மாதிரி பூமருக்கு அவ்வளோ வார்த்தை நம்ம இப்போ புதுசாக வந்துட்டே தான் இருக்கு. நம்ம அது எல்லாத்தையுமே அவ்வளோ பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கும் ஒரு நாளுமே. அதை தாண்டி நம்ம ஏரியாலேயே வந்து நிறைய ரொம்ப பழைய வார்த்தைகளா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் சும்மா சொல்லுங்களேன். ஐசாலங்கடி அதெல்லாம் சொல்றது. ஐசாலங்கடி ஆளுவாங்க. ஆமா, ஐசாலங்கடினா என்னது? ஐசாலங்கடினா
அதான் ப்ரோ. உத்தாலங்கடி ஐசாலங்கடி தானே? ஆமா, ஐசாலங்கடினா பயங்கரமான ஆள் தான். பயங்கரமான ஆளு. ஆமா. ஓகே. சரி, நீங்க வந்து எந்த வேலையை கொடுத்தாலும் சூப்பரா செய்வீங்கன்னா ஐசாலங்கடி ஆள் பாந்தாள் அடின்னுவாங்க. ஓகே. ஏன்னா நீங்க ஏதோ இந்த கேப்ல பூந்து அந்த கேப்ல வந்துருவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது மாதிரி சில வார்த்தைகள்லாம் இருக்கு. நிறைய அந்த மாதிரி இருக்கு. நிறைய யோசிக்க தான் வரும். ஏன்னா உங்க பாட்டு வந்தா மட்டும் இந்த அதாவது ட்ரெய்லர் பிரேக் டவுன் பண்ணி நான் பார்த்துருக்கிறேன், டீசர் பிரேக் டவுன் பண்ணி பார்த்துருக்கேன். பாட்டை பிரேக் டவுன் பண்றாங்கன்னா அது வந்து ரோகேஷ் பாட்டு மட்டும்தான். ஒரு வார்த்தைக்கு ஒரு மீனிங், இதுக்கு மீனிங், இதுக்கு மீனிங்னு அது ஒரு வீடியோ போட்டு அது மில்லியன்ஸ்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே, டங்கா மாதிரி ஒரு பக்கம் பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தலைக்கு வந்துட்டு ஆளுமா டோலுமா. எனக்கு தெரிஞ்சு இந்த பசங்க ஊருக்குலாம் போறாங்க, ட்ரிப்புக்கு போறாங்க, ஒரு பஸ்ஸில் போறப்ப ஜாலியாக வேணும்னா ரோகேஷோட பாட்டுன்ற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோஸ்க்குலாம் நம்ம எழுதுறோம் அப்படின்றப்ப அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் தனுஷ், அப்புறமா தலை. ஆமா ப்ரோ. என்னன்னா எனக்கு ஓப்பனிங்கே தனுஷ் சார்ன்றதால எனக்கு அப்போ தெரியல. எனக்கு அந்த நம்ம பாட்டு படத்துல எழுதுறோன்றதே என்னால அதை புரிஞ்சிக்க முடியல. டக்குன்னு எடுத்துக்க முடியல. நம்ம எழுதுறோம் படத்துக்குன்றதே அது வெளியே வரல ப்ரோ. அந்த ஃபீல்லேருந்து வெளியே வந்து நம்ம எழுதிட்டோம்டா அப்படின்ற ஃபீல் வர்றதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா தனுஷை சொல்ற வரைக்குமே எனக்கு தெரியாது. நீ போய் தேட்டரில் போய் உன் பாட்டை பார்த்தா தான் உனக்கு புரியுன்றது அவர் சொல்ற வரைக்கும் தெரியாது. அப்புறம் தேட்டரில் பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ இவ்வளோ இதில் வந்து செலிப்ரேஷன் இருக்கா, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கான்றது அப்புறம் தான் புரிஞ்சு. அதுக்கப்புறம் என் பாட்டை நான் எப்போ பெரிய ஸ்கிரீனில் பார்த்தாலுமே எனக்கு ஒரு தனி ஃபீல் தான் ப்ரோ. அது நான் அதுக்காகவே இப்போ என்ன சொல்றது, நம்மளுக்கு கிடைச்சதுன்னா போதும், நம்ம சிறப்பாக செஞ்சிடணும் அதுன்ற மட்டும் தான். ஸோ தெரியுது அவுட் இப்படி வந்துருதுன்னு தெரியுது, அதனால அதுக்கு இறங்கி நம்ம செய்ய ஆரம்பிச்சது. சரி, இப்போ சில லிரிக்ஸ்லாம் வந்து நீங்கள் எழுதி கொடுக்குறப்ப நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, ஆனால் அது அவுட்டில் வரும்போது பா என்னங்க இப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்ற மாதிரினா எந்த படம் சொல்லுவீங்க? இருக்கு ப்ரோ, நிறைய பாட்டு இருக்கு ப்ரோ. டங்கா மாதிரியே சொல்லலாம் ப்ரோ. அது டங்கா மாதிரி ரொம்ப ஏன்னா நம்ம அது வரைக்குமே வந்து என் பாட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேசட் தான் நான் பண்ணியிருக்கேன் பாட்டு. அது வீடியோ கூட பண்ண மாட்டோம் நாங்கள், வேறு ஆல்பம் ஆடியோ மட்டும் தான் இருக்கும். ஆனால் நம்ம பாட்டை ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவை பார்த்து தான் நான் டங்கா மாதிரி தான் நான் எழுதி அந்த பாட்டை நான் வீடியோ பார்த்த பாட்டு எனக்கு அது பயங்கர ஒரு, ஏன்னா நம்ம ஏரியா சாங்கு அது கதையாவே அது அந்த கதை வந்து வேசர்பாடிலே வேற இருக்கும் அந்த சைடு. ஆமா, அதால நம்மளுக்கு என்னன்னா சரி நம்ம ஏரியால இருந்து ஒரு பாட்டு எடுத்துருக்காங்க, நம்ம ஃபீல் பண்ணி ஒன்று கொடுத்தோம், அதை சூப்பரா எடுத்துட்டாங்கன்றது எனக்கு ஜித்து ஜிலடி ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஏன்னா விஜய் சார் அதுல இறங்கி பயங்கரமா பண்ணிருப்பாரு. அதுல அட்லீஸ்ட் சூப்பரா மேக்கிங் பண்ணிருப்பாங்க அந்த பாட்டை. வேற எந்த நிறைய இருக்கு அந்த மாதிரி சொல்ல போனா ஆல்மோடோலுமா சொல்லலாம். ஆல்மோடோலுமா தலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த மாதிரி. ஏன்னா இந்த பாட்டுல ஆடி இருப்பாங்க ப்ரோ, இந்த ஒரு காலேஜ் சாங் மாதிரி வரும், இந்த சின்ன பசங்க அதுல கொஞ்சம் நல்லா ஆடி இருப்பாரு. கிரீடம் நினைக்கிறேன். கிரீடமா என்னது அதுக்கு முன்னாடியா? கிரீடம் இல்ல, ஜி நினைக்கிறேன். ஜி கரெக்ட், ஜி. அந்த இதுல வந்து ஆடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த அந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, தலையை அந்த மாரி பாக்குறது. நம்மளுக்கு அந்த மாரி ஒரு இது வச்சு நானும் மைண்ட்ல வச்சா எழுதுன ஆல்மோடோலுமா வந்து அப்படியாச்சும் தலையை அந்த மாரி நம்ம ஃபீல் பண்றோம், அதை காமிச்சிடணும் அப்படின்றது இருந்தது. அதை வந்து பார்க்கும்போது என்னன்னா அவர் இறங்கி அதில் ஆடி இருந்தாருல்ல, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது காலில் ஃப்ராக்சர் வேற. அந்த பாட்டு ஷூட்டிங் அப்பவே அவ்வளோ ஹெவி மூவ்மெண்ட் போட்டிருப்பாரு. அவரு உடம்பு கண்டிஷனுக்கு அது பண்றதே ஒரு பெரிய விஷயம். ஆனா தலையவே ஆட வச்சிட்டோம். அது வந்து ஒரு வெரி ஹாப்பில. சரி, நீங்க யாரோட ஃபேன்? தலை ஃபேனா தளபதி ஃபேனா? தலை. அப்பா இப்பதான் இருக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஜிபியூல ஆதிக்கு வந்து தெளிவா தான் நிறைய விஷயம் பண்ணிருக்கிறார் போல இல்ல. எல்லாரையும் கூப்பிடு, அசம்பிள் டீம் அசம்பிள், யாரா தலை ஃபேனா அவங்கள வச்சு வேலை வாங்குறேன். ஏன்னா ஒரு பக்கம் கல்யாண் மாஸ்டர் அவரு ஒரு பயங்கரமான தலை ஃபேனு, நீங்களும் சொல்லும் போதே தலை ஃபேன் போது என்னெல்லாம் இந்த காட் பிளஸ் யூல இருக்கணும்னு சொல்லி முதல்ல பிளான் பண்ணீங்க ரெண்டு பேரும்? அந்த ஸ்கெட்சை சொல்லுங்க. என்னன்னா இல்ல ப்ரோ, ஆல்மோடோலுமா மாதிரி நம்ம ஒன்று பண்ணோம், திருப்பி ஒரு ஃபன் ஆடியன்ஸுக்கு ஃபேன்ஸுக்கு நம்ம திருப்பி ஒரு செலிப்ரேஷன் கொடுக்கணுன்றது தான் ஃபர்ஸ்ட். என்னன்னா நம்ம வீடியோ பார்க்கணும் ஆசைப்பட்டிருப்போம் தலையை. இந்த படத்துல அது எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. அது எனக்கே தெரியாது ஃபர்ஸ்ட் இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லும் போது இப்போ மங்கா தீனா இந்த வார்த்தை இம்ப்ரூவ்னா வச்சுங்க யூஸ் பண்ணிங்க அதெல்லாம் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியல. சரி எதனா சும்மா அது மாதிரி சிம்பிளேஷனா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வேற மாதிரி இருக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஓகே, சரி, என்னென்ன வார்த்தைகள்லாம் நீங்க வந்து யோசிச்சு இது பண்ணீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க இதுக்கு? ஏன்னா இப்ப நார்மலா தலையோட படம்லாம் பார்த்துருக்கிறோம், இது கம்ப்ளீட்டா வேற மாதிரி அதோட ஃபேன்ஸுக்கான ட்ரீட்டா கொடுக்குறாங்கன்னும் போது இந்த வார்த்தையெல்லாம் போட்டா இன்னும் மஜாவாவாங்க அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் யோசிச்சு பண்ணீங்க? எனக்கு அந்த இதுதான் ப்ரோ, யாழை தோணுன்னா என்னை தாண்டி தோடுன்ற விஷயம் வந்து எனக்கு இது எப்படின்னா உள்ள வச்சிடலாம் அதை எத்தனும் வந்து. ஏன்னா அவரு அந்த வீரத்துல அவர் பேசுறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் பயங்கர கனெக்ட் எனக்கு அந்த டைலாக்ல. யாழை தாண்டி தோறா பாப்போம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பவர் ஒன்று பயங்கரமா கிடைக்கும் தேட்டர்ல பார்க்கும்போது. கண்டிப்பா அந்த வார்த்தை யூஸ் பண்ணா கண்டிப்பா அந்த இடத்துல அடி பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நான் எப்படி வரணும்னு நினைச்சேன்ல. அதே மாதிரி அவரு நீ ரொம்ப இது பண்ணிக்காத, ஃப்ரீயா உன் லைஃப் என்ஜாய் பண்ணி வாழ அது மாதிரிலாம் நிறைய விஷயம் பேசுவாரு. அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க நம்ம எடுத்துருவோம்னு சொல்லி தான் சரணத்துல ஃபுல்லா அந்த மேட்டர் ஒர்க் பண்ணியிருந்தோம். எங்களுக்காக 2 வரி அதை அப்படியே பாடி காட்டினீங்கனாலோ இல்ல படிச்சு காட்டினீங்கனாலோ நல்லா இருக்கும். பாடியே காட்டலாம். பாடிருங்க வாங்க. வெரி குட். ட்ரிப்ப தந்தாங்கன்னா குயிக்கா கதைய முச்சி விடு, ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்தாங்கன்னா
பாட்டிய குத்து முடு ரூத்லெஸ்ஸா இருந்தாங்கன்னா ஆட்லெஸ்ஸாக தட்டி விடு ஏன் ஆளதான் தொடணும்னா என்ன நீ தாண்டி தொடு. அடடா. ஓகே. அண்ட் எங்க இருந்து யோசிப்பீங்க இப்போ? சில பேர் வந்துட்டு ரூம் போட்டு எங்கேயா வெளில ஊருக்கு போயிட்டு கதையெல்லாம் எழுதுவாங்க வைப்பாங்க. அந்த மாதிரி நீங்க லிரிக்ஸ்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய செட்டப் எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான செட்டப்ல உட்காந்து ஒரு பாட்டுக்கு நீங்க எவ்வளவு நாள்லயும் அதே மாதிரி எடுத்து கொடுப்பீங்க? அது இல்ல bro, நான் வந்து பொதுவா டைம் எடுத்துப்பேன். என்னன்னா அந்த டியூனுக்கு நம்ம லிரிக் வந்து கரெக்டா கொடுக்கணும். அந்த அந்த ஒரு டியூன் வந்து ஒரு வார்த்தை கேட்கும் ப்ரோ, அது நம்மளுக்கு தெரியும், ஃபீல் பண்ண முடியும் நம்ம எழுதும் போது. இப்போ நம்ம செட் ஆகாத வார்த்தையை வச்சு ஒரு டியூன்ல நீங்க கொடுக்குறீங்கன்னா அது உங்களுக்கே ஒரு மாதிரி அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். நம்ம ஏதோ ஒரு மிஸ் பண்றோம், இதுல இது கரெக்டா இல்லைன்ற ஒரு ஃபீலிங்கே இருக்கும். நான் அந்த ஃபீலிங் கூட எந்த பாட்டுமே இதெல்லாம் நான் டெலிவரி பண்ணதே இல்லை. நம்மளுக்கு ஃபுல் ஃபீல் ஃபர்ஸ்ட் ஆகணும்ல, அது வரைக்கும் நான் எழுதுவேன். அது டைம் இருந்தா பண்ணுவோம், இல்லைன்னா ஆனா நான் அது தான் நம்புவோம். ஓகே. எதுவுமே அது மாதிரி ஏரியா தான் ப்ரோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எழுதுனா எங்கேயுமே போக மாட்டோம், வண்டி சைடு ஏரியா தான் போவோம். அங்க போனா நம்மளுக்கு அந்த மூடு எல்லாமே அங்கதான் கிரியேட் ஆகணும். சரி, இப்ப நாங்க சில வார்த்தையெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் சரியா? அது வந்து முக்கியமா இந்த ஜிபியூல இருந்து அதுக்கான இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க எங்களுக்கு. நான் என்னன்னு கேக்குறேன். டங்குவாரு டாராவிடும் கைமாலுமா கைமாலுமா, அது என்ன டங்குவாரு டாரா? டங்குவாரு. ஓகே. சரி சரி. டங்குனா என்ன? டங்குனா என்ன? டங்குவாரு அருந்துரும். ஓகே. டங்குவாருன்னா டங்குவாருன்னா அந்த உடம்புல ஏதோ ஒரு பார்ட் போகுது, அது எதுனா தெரியல, குறிப்பிட்டு சொல்ல தெரியல, ஆனா உடம்புல ஒரு பார்ட். சரி ஓகே. அது வந்து உனக்கு அறந்துரும். டங்குவாரு டாராவோட கைமால்னா கை சண்டை. கைமாலுனா ஓகே. டம்மா டம்மா மெய்யாளுமா ஹே அச்சா கோலு வெச்சா சீலு. அச்சா கோலு வெச்சா சீலு நம்மாலுமா. அது என்னன்னா மிஸ்ஸே ஆகாது ப்ரோ. ஒன்னு அச்சா கோல் போயிடும், இல்ல சீல் ஆயிடும். அவங்க அவ்வளவுதான், முடிஞ்சுது அவங்க கதைன்ற மாதிரி தான். அதாவது இந்த விவேக் சொல்லுவார்ல, அதாவது பிரிச்சு பார்த்தா வேற மாதிரி இருக்கு, சேர்த்து பார்த்தா ஹே பிசிறு தட்டியும் ஜோக்கா குடுத்தா தட்டியும் ஜோக்க குத்தா ஆயிடும் ராஜா ஆபத்தா. ஜோக்க குடுத்தா ஜோக்க குடுத்தா ஆயிடும் ராஜா ஆபத்த ஹே பட்டுன்னு பூட்டுனதே பட்டுன்னு பொந்து மொட்டாலுன்னு வச்சிடுவோம் தோல்தா. இட்டக்க பிட்டக்க டும்பக்தா. என்னது இட்டக்க புட்டக்க டும்பக்தானா என்னது? அது ஒரு சவுண்ட் தான் ப்ரோ. இட்டக் பிட்டக்னா வந்து ஒரு சவுண்ட். அது இட்டக் பிட்டக் டும்பக்தானா பிசிறு தட்டியும் ஜோக்க குத்தா ஆயிடும் ஜாபத்தா பட்டுன்னு பொந்து மொட்டாலுன்னு வச்சிடுவோம் தோல்தா. தில்லுனா அழுதானா இட்டக்க பிட்ட குடும்பத்தானா நாங்க எங்களுக்கு பயமே இல்லாதால் நாங்க அது ஃப்ளோல போயிடுவோம் செஞ்சு விட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளோவா போவோம், ஃப்ளோல போயிடுவோம். சரி, இப்ப இந்த டைலாக ஏரியா பக்கம் பேச எப்படி பேசுவீங்க? இந்த இட்டக்கு புட்டக்கு என்னது இட்டக்க பிட்டக்கு இட்டக்கு பிட்டக்கு டும்பக்தானா சும்மா பேசுற மாதிரி சும்மா பாட்டுல யூஸ் பண்றது. சும்மா வேணா பாட்டு தான் வச்சு நடுவுல இட்டக்கு பிட்ட டும்புட அந்த மாதிரி தான் சொல்றேன். அந்த மாதிரி தான் எவ்வளவு இருக்கு. ஜபுர் தான் வெப்பன் எத்த அதுதான். ஜபர்தான்னா என்னது? ஜபுர்தானா வந்து ரொம்ப ஜோக் காமிச்சுனே இருப்பாங்க. எப்படின்னா உன்னை முச்சு விட்டுருவேன், நீலாம் ஒரு இல்ல இல்ல ஆனா ஒன்னு கொட்டு ஒண்ணு வாய் சவுடாலு, வெறும் வாய் சவுடாலு. வாய் சவுடாலுக்கு பேரு தான் வந்துட்டு ஜபர் தான். ஜபர் தான். ஓகே. மட்டக்குனா மாட்டிக்கினா முட்டினா ரோகேஷ் எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டோம்னா 100 வருஷம் கழிச்சு பாப்பாடுங்க. என்ன இது வந்து அந்த காலத்துல நம்ம மக்கள்லாம் இப்படி மொத்தத்துல கடைசியில ஆடி எல்லாம் பாடி முடிச்சுட்டு தலை ஆடும் போது எப்படி இருந்துச்சு? அது அவுட்டு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அதுதான் ப்ரோ வெறியாவே இருந்தது ப்ரோ. ஏன்னா ஆல்மோடோட ஒரு 20-30% எக்ஸ்ட்ராவே பவரை போட்டிருக்காரு இதுல. பயங்கரமா இருக்கு பார்க்கும்போது. அவர் இறங்கி செய்யும் போது தானே ப்ரோ நம்மளுக்கு ஒரு சந்தோஷமே. கரெக்ட். நம்ம அவர் இன்னும் எவ்வளவுதான் அப்படியே செட்டிலா நடிச்சுன்னா தான் நம்மளுக்கு அது நம்ம போய் என்ஜாய் பண்ணோம், அவரை பார்த்து செலிப்ரேஷன் பண்ணோம். இதுக்கப்புறம் அவள் தானே. சரி, இப்போ நம்ம தலை ஃபேனா சரியா சொல்லக்கூடாதுன்னு இருக்காருல்ல, அஜித்குமார் அவர்களுடைய ஃபேனா வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு அவர் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்குறாரு, அது எல்லாரும் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. ஆனா அவருடைய கம்பேக்ல நம்மளும் ஒரு காரணமா இருக்கும்ன்றது ரொம்ப ஸ்பெஷல் தானே. இப்போ ஆதிக்கோடைய நம்ம ட்ரெய்லரை பார்க்கும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சு கல்யாண் மாஸ்டர்கிட்ட பேசும்போதே கூட சொல்லியிருந்தார். என்னன்னா இந்த மாதிரி தலையோடைய ரெஃபரன்ஸ் உள்ள வருது, நானும் எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி அந்த பழைய டைலாக்லாம் உள்ள திருப்பி என்ட்ரி ஆகுது. ஸோ இது வரைக்கும் இன்னும் நான் தலையை பார்க்கல, தலையோட அந்த அவுட்டை பார்க்கல அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ இந்த படத்துல ஆன்சர் கொடுக்குறாரு, எல்லா கேள்விகளுக்கான ஆன்சர் கொடுக்குறாரு போது அதுல நம்ம ஒரு பார்ட்டா இருக்கிறோம்னு ஒன்று இருக்குல்ல. என்ன பேசிட்டாரு ஆதிக்கு? நீங்க என்ன பேசிட்டீங்க இதை பத்தி? அதாவது லிரிக்ஸை தாண்டி சில விஷயம் பேசிக்கிட்டீங்களா? பேசுவோம். என்னன்னா நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ண அவர் நிறைய இன்புட் கொடுப்பாரு ப்ரோ. என்னன்னா நம்ம வந்து இந்த மாதிரிலாம் காமிக்கணும், தலையை இந்த மாதிரிலாம் பார்க்கணும், நீங்க இதை பண்ணிருப்பீங்க, இந்த விஷயம் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி எதாவது ஒன்று எடுத்து சொல்லுவாரு. நம்மளுக்கே அது ஆமா இதெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு இருக்கும். அந்த விஷயம்லாம் இப்போ ஆல்மோடல் வந்து எடுத்து சொல்லுவாரு, எங்க அதுல எப்படிங்க அது பண்ணிருங்க, அந்த மாதிரி ஒன்று பண்ணுங்க, அந்த மாதிரி ஒன்று சொல்லுங்க. அதே மாதிரி ரொம்பவும் இது கிடையாது, ரொம்ப ரஷ்யம் பண்ண மாட்டாரு, ஜாலியா ஒரு இதுவாக தான் இருக்கும். என்னங்க ஒரு நீங்க தெரியும் எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு டக்குனு அனுப்பி விடுங்க அப்படின்னு செம்ம என்ஜாயே போயிருந்தது. ஆனால் ஒர்க் அவர் கூட
ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலா போகாது ப்ரோ, ரொம்ப ஃபார்மடா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்லாம் கிடையாதுல்ல. அவர் ஃப்ரெண்டுமே தான் ஆதிக்கு ரொம்ப. ஓகே ஓகே சரி. இப்போ பார்க்குறவங்களுக்குலாம் அவர் ஒரு பெரிய ஃபேன் பாய் மொமெண்ட். எப்படி நம்ம லோகேஷ் வந்துட்டு நம்ம உலகநாயகன் வச்சுட்டு விக்ரம் பண்ணாரோ, அதே மாதிரி வந்துட்டு அட்லி எப்படி தளபதிக்கோ, அதே மாதிரி நெல்சன் வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லலாம். இப்போ ஆதிக் வந்துட்டு அந்த ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட்டை தான் கொண்டு வராரு. எங்க அண்ணனுக்கு நான் செய்யறேன்ற மாதிரி போறாரு. ஸோ எங்களுக்கு தெரியுது அவர் எவ்வளோ இதா இருக்கிறாரு, முடிவா இருக்கிறாரு. இந்த படத்துல நம்ம பார்த்த தலை நம்ம கொண்டு வரணுன்றது அவர் எவ்வளோ இதா இருக்கிறாரு. ஆமா, நான் இப்போ டீசர் பார்த்துட்டு பேசிட்டு இருந்தேன். ப்ரோ பயங்கரமா இருக்கு ப்ரோ, என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ப்ரோ, அந்த அளவுக்கு இருக்கு ப்ரோ. பார்க்கும்போது எப்போ ப்ரோ அது படம் வரணும்னு இருக்கு ப்ரோ அப்படின்னு பேசும்போது அவரு ரொம்ப இதுதான் ப்ரோ. ஏன்னா நம்ம இவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்குன்றத அவருக்கு புரியுது. ப்ரோ இருக்கு, கண்டிப்பா இருக்கு, வெயிட் பண்ணுங்க அவ்வளவுதான். ரொம்பலாம் பேச முடியாது. கண்டிப்பா இருக்கு ப்ரோ, பாருங்க, கண்டிப்பா வந்து சமமா தான் இருக்கும், அந்த அளவுக்கு தான் பண்ணிருக்கோம், நீங்க பாருங்க ப்ரோ, பார்த்தா உங்களுக்கு செம்ம செலிப்ரேஷனா தான் இருக்கும், ரொம்ப நாள் கழிச்சு தலையை பார்ப்போம் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஸோ மனுஷன் வந்துட்டு செஞ்சுட்டாரு சம்பவம். ஆமா, அவ்வளவுதான் 10ஆம் தேதி செம்ம சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு இருக்கு. ஆமா, நிறைய இருக்கு. அப்படியே ஏதாவது ஒண்ணு எங்களுக்கா எக்ஸ்க்ளூசிவா லைட்டா காது வச்சாதான் பேசிக்குவோம். இல்ல ப்ரோ, அவர் என்கிட்டயே சொல்ல மாட்டாருன்னா ப்ரோ சொல்றேன். அதுக்கு வெரி கிளவர். சரி பரவாயில்ல, தியேட்டர்ல போய் பார்த்துக்குவோம். சரி, இது வரைக்கும் நீங்க பண்ண லிரிக்ஸ்லயே வந்துட்டு எதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டீங்க, எது வந்துட்டு ரொம்ப மெனக்கெட்டு பண்ண ஒரு லிரிக்ஸ்? ஜித்து ஜில்லடி. ஜித்து ஜில்லடி வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு சேலஞ்சான மேட்டர்னா போலீஸை பத்தி நம்ம வந்து சொல்லணும். அது அவங்களோட அவரு வச்சிருந்த கதை பிரகாரம் பார்த்தீங்கன்னா சில சீக்வன்ஸ்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ எப்படின்னா வந்து அவரோட கேரக்டராகவே வந்து இப்போ ஒருத்தர் போலீஸ் வந்து என்ன பண்ணுவாரு, மடக்குவாரு, ஒருத்தரை மடிக்கிட்டு 1000 ரூபாய் ஃபைன் போட்டு கையில் வந்து ஒரு ஹெல்மெட் தூக்கி கொடுத்துருவாரு. 1000 ரூபாய் ஃபைன் சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த கேஸ் போட மாட்டாரு, ஒரு ஹெல்மெட் எடுத்து கையில கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஏன்னா ஹெல்மெட் போட்டுன்னு போ, அதுதான் அந்த மாதிரி வந்து ஒரு வேற மாதிரி ஹேண்டில் பண்ற போலீஸை பாசிட்டிவா காட்டுற மாதிரி. பாசிட்டிவா காட்டுற நிறைய விஷயம் சொல்லுங்க. ஆம்புலன்ஸ் பின்னாடி போறதுக்கு ஒரு மேட்டர் ஒன்று பண்ணி அது நிறைய சொன்னாரு அவரு. அப்போ இந்த போலீஸே வந்து பார்த்தோன்னா ஒரு வித்தியாசமான ஒரு போலீஸ் நம்மளுக்கு புரியுது அவர் சொல்லும் போதே. எப்படின்னா நீ பாக்குற, நீ நினைக்கிற போலீஸ் கிடையாது, மாமூல் வாங்கின்னு வேலையை பாக்குற போலீஸ் கிடையாது. நான் வந்து காசு உன்னோட கரெக்டாக தான் வாங்குவேன், அது வந்து உனக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு, நான் உனக்காக தான் வேலை செய்ய வந்திருக்கேன் ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஒரு காமி நினைக்கிறாருன்றது ரொம்ப கிளியரா புரிய வச்சிட்டாரு. அதனால நான் நிறைய சொல்லணும், என்ன நான் சொல்லலாம், வேற போலீஸோட ஒரு உண்மையான ஒரு இது இருக்குல்ல ப்ரோ, நம்ம 1000 பேசலாம், தப்பு சொல்லலாம், அவங்களை கலாய்க்கலாம், என்ன வேணா சொல்லலாம், நேர்மையானவங்களும் இருக்காங்க, அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்களா, அதனால வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் நம்ம இருக்கும்ல, நம்ம எழுதணும் அதை கண்டிப்பா. ஏன்னா எவ்வளவு பேர் உண்மையிலேயே வீட்டுக்கு போகாம நைட்டும் பார்க்கலாம், வண்டியில சுத்தின்னு ஊரை பாதுகாத்து தான் இருக்காங்க. அது அவங்களுக்கு தேவையா, அவங்க நினைச்சா போய் சும்மா கண்ணை காமிச்சு கைது போட்டு வீட்டுல போய் பத்துக்கலாமே, அவங்க உண்மையா செய்யறாங்க, அதை நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணல அது அப்படின்றத நிறைய ஒர்க் பண்ணா அதுல நிறைய ஆப்ஷன் போச்சு. அதுதானே தெரிஞ்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதின பாட்டு. ஓகே, ஆனா உண்மையிலே நீங்க அந்த கஷ்டப்பட்டதுக்கு அவங்க சைடுல எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பாங்க. அத ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஃபேமிலி கேட்கும் போதோ, அவர் கேட்கும் போதோ, தீபாவளி பொங்கலுக்கு எங்களுக்கு வீட்டுல இல்ல அப்படின்ற மாதிரி. சூப்பர். அண்ட் தலையோடி தீவிரமான ஃபேனா இருந்து தளபதிக்கு ஒரு பாட்டு எழுதி தளபதி டான்ஸ் அதுக்கு இப்படி ஆடி அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அது உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான மொமெண்ட் ப்ரோ. என்னன்னா எனக்கு நான் போனது வந்து த்ரிஷாலேந்திராவுக்கு பிட்டு படம் அந்த பாட்டு எழுத தான் போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க வேலை போயிட்டு இருக்கும்போது கை கொடுங்களேன், அந்த படத்தை பத்தி ஞாபகப்படுத்திட்டீங்க. அந்த பாட்டு மட்டும் இல்லாட்டி இந்த படம் எல்லாரும் மறந்துருக்கும். அந்த பிட்டு படம் பாட்டு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச படத்துல இருந்து ஞாபகத்துல வருது. சரி, இப்ப சொல்லுங்க. அதுதான் அப்போ வந்து த்ரிஷாலேந்திரா போயிட்டு இருக்கும்போது இவரு அட்லி சார் வந்து அங்க வேலை போயிட்டு இருக்கு. அப்போ எனக்கு தெரியாது விஜய் சார் படம் போகுது அப்படின்னா தெரியாது. அப்போ ஜி சார் சொல்லியிருந்தாங்க, நிம்ம ஒன்று இருக்கு ப்ரோ, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரிங்க பிரதர் சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அப்புறம் ஒரு நாள் கூட்டு மீட்டிங் வச்சுட்டு ஒரு கலர் கண்ணாடின்னு ஒரு மேட்டர் சொன்னாங்க ப்ரோ. கலர் கண்ணாடின்றதை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொடுத்தது வெறும் கலர் கண்ணாடி, அந்த கலர் கண்ணாடி இந்த வார்த்தை வச்சு என்ன பண்ணுங்க கலர் கண்ணாடின்றதை வச்சு சொல்லியிருந்தாங்க. நான் அதை மேட்ச் பண்ணி ஜித்து ஜில்லாடி, மிட்டா கில்லாடி, மாமா டாலடி, கலரு கண்ணாடி, அது மாதிரி வார்த்தையெல்லாம் கூட போட்டு ஒரு ரைமிங்காக போட்டு எடுத்துன்னு போயிட்டேன். போயிட்டு அவங்க கிட்ட காமிச்சோன்னே டக்குன்னு ஒரு டியூன் ஒன்று பிடிச்சி அதுக்கு அம்மாடிப்பா செம்மையா இருக்கப்பா இது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க இது போலீஸோட இது ஸ்டோரி வரணும், போலீஸ் வந்து எந்த மாதிரி போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதை சொல்லும் போது தான் ஓ இது போலீஸ் ஸ்டோரி, அது ஃபுல்லா நம்ம போலீஸ் சப்ஜெக்ட் எழுதணும் இல்லை அப்படின்றது. அப்புறம் தான் அட்டாக்கு முட்டை கலர் அடிக்குது, போலீஸ் ஜிப்ஸி, காக்கி யூனிஃபார்ம் போட்டா தானாவரம் ஃபார்ம், அது மாதிரி தொப்பியில சிங்கத்தப்பாரு, தோல்ல ஸ்டார் வாங்கும் போலீஸ்காரன், அந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம அவங்களுக்கு என்னென்ன ப்ரௌடா இருக்குமோ அவங்க சரி. அதாவது இந்த பாட்டு இப்படி அமைஞ்சதுக்கு ஒரு ரீசன்னா, இன்னொரு பக்கம் வந்துட்டு கானால கொடி கட்டி பிறந்தவனா நம்ம தேவா சார், அவர் கானால அடிச்சுக்க முடியாது. அவர் இந்த பாட்டை பாடுறாருன்னு சொன்னாங்க. நீங்க ஏதாவது ரோகேஷ் எழுதுறாரு, தேவா சார் பாடுறாரு, ஜிவியோட மியூசிக்னு எப்படி இருந்துச்சு? அதுதான் ப்ரோ, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்போ பாலிசன் சொல்லி என் கூட இருப்பான், அவன் மாதிரி பாட்டுலாம் பாடி கேட்டுருப்பீங்க. அவன் வந்து நான் அப்போ சும்மா வாய்ஸ்க்காக அவன் வாய்ஸ் கூட சொல்லி இருந்த போது அவன் பாடினா, அப்போ அவங்களுக்கு பிடிச்சி வாய்ஸே நம்ம வச்சிருவோன்ற மாதிரி தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு அவன் வாய்ஸ் கொஞ்சம் தேவா வாய்ஸ் மாரி இருக்கும். அதனால சரி நம்ம தேவாவே பாட வச்சிடலாமா டக்குன்னு தான் எனக்கு வேணாப்பா ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்கன்ற மாதிரி தான் எனக்கு. ஏன்னா நம்ம எவ்வளோ பாட்டு கேட்டு வளர்ந்து
கானானா ஃபர்ஸ்ட் தேவா தான். நம்ம நீங்க சொல்ற ட்ரூ மாதிரி ட்ரூ. நம்ம அவ்வளவு கேட்ட ஒரு ஆளு, அவர் நம்ம பாட்டை பாடுறது நம்மளுக்கு பெரிய இதுவே கிடையாது, ஒரு மூமெண்டே கிடையாது, அதோட பெரிய ப்ரௌடே கிடையாது. அப்படின்றப்போ அது பயங்கரம் ப்ரோ. அது உண்மையிலேயே அது எண்டு அது. ஓகே. சரி, தலைய பார்த்தீங்களா? உங்களுக்கு தல வந்துட்டு என்ன சொன்னாரு? உங்கள பாராட்டுனாரா? ஏதாவது ஏன்னா ஆல்ரெடி ஆலுமா டோலுமா தரமான ஹிட். இப்ப அடுத்ததா ஜிபியு காட் பிளஸ் யூ. பார்த்தாரா? சம்பவம் நடந்துச்சா? ஏதாவது விஷயங்கள் சொல்லுங்க எங்களுக்கு. இல்ல ப்ரோ, நான் இன்னும் மீட் பண்ணல. அதுக்காக தான் ப்ரோ. இன்னும் பார்க்கலையா? ஆமா ஆமா. ரோகேஷ்கே இந்த நிலைமையா? சரி, அப்ப கூடிய சீக்கிரம் பார்த்துருவீங்க. கண்டிப்பா bro. ஆனா பார்த்தா என்ன பேசணும்ன்றது ஐடியால இருக்கீங்களா? இதை சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் பாத்துட்டு என்ன பேசுவனே தெரியல ப்ரோ. எனக்கு வார்த்தை வருமா வாயில? ஏன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு நான் நிறைய வேணும் நினைச்சுன்னு போவோம் ப்ரோ. இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னு நினைப்போம். ஆனா சாமியை பார்த்த உடனே எல்லாம் மறந்துட்டு கையெழுத்து கும்பிட்டு போயிடுவோம் கம்முன்னு. நம்ம நினைச்செல்லாம் வேண்டிட்டு வருமா? அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. நானும் நேர்ல பார்த்தா நம்ம பேச வருமா, நம்மளுக்கு பேசுவோமா, இல்லை வாய் டப்பிங் அடிக்குமா, நம்மளுக்கு எதுவும் புரியல. ஓகே. ஆனா உண்மையிலேயே சொல்லணும் ரோகேஷ், என்னன்னா சில பேருடைய வளர்ச்சி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இப்போ ரோகேஷை பார்க்கும்போது சரி, ரோகேஷ் பேசும்போது சரி, உங்கள்கிட்ட அது ஒரு யதார்த்தம் ரொம்ப இருக்கு. அதாவது யோசிச்சு பேசுற கிடையாது, டக்குன்னு அப்படியே ஸ்பான்டேனியஸாக உங்களுக்கு என்ன வருது தான் பேசுறீங்க. எப்படி லைஃப் மாறி இருக்கு? ஒரு கானா பசங்க கூட ஒரு அட்டி போட்டு சுத்திட்டு இருந்த ஒரு இதுல இருந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு ஒரு படத்துல ஒரு ஹிட் நம்பர் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ரோகேஷ் தாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்கன்னா லைஃப் எப்படி சேர்ந்து இருக்கு? உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் தான் ப்ரோ. இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இது நடந்திருக்கு. இதை அப்படியே ஃபாலோ பண்ணி இதை மெயின்டைன் பண்ணி இதை கெடுத்துக்கூடாது. முடிஞ்சாலும் இதை காப்பாற்றணுன்றது ரொம்ப கவனமா இருக்கேன். அதுக்காக தான் ப்ரோ ஒரு நாளுமே ஓடிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பேசும்போது எல்லாரும் நினைக்கிற விஷயம் என்னன்னா, ஏப்பா என்னப்பா ரோகேஷ் ஜாலியாக கானா பண்ணிட்டு இருந்தாரு, கானா பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு அவருக்கு படம் வந்துச்சு, இப்போ அப்படியே பார்த்தா அடுத்து இப்போ படமாக பண்ணிட்டுருக்கிறாரு, இப்போ எல்லாம் லட்சம் கோடிகளில் தான் சம்பாதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய ஸ்ட்ரகிள்னு ஒன்று இருக்கும்ல, நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயம் தெரியாதுல்ல. நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்த ஸ்ட்ரகிள் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ப்ரோ நான் பயங்கரமான கஷ்டம்லாம் பார்த்துருக்கேன். அது என்ன ப்ரோ சொல்றது, நம்ம சொல்லியா? ஏன்னா அது எல்லாம் என்ன சொல்றது, அது எல்லாமே ஒரு அது மறக்கக்கூடாத ஒரு கஷ்டம் ப்ரோ. அது எல்லாமே அதை மறந்தனா நம்ம இந்த இடத்துல நம்ம ஸ்டேபிளாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது அந்த கஷ்டம் வந்து என்னன்னா, நான் அந்த கஷ்டம் திருப்பி படவே கூட நினைச்ச கஷ்டம் அதெல்லாம். ஐயோ இந்த மாதிரி கஷ்டம் லைஃப்ல இருக்குது, நம்ம எப்படி அதுல இருந்து வெளியே வர போறோம், எப்படி எக்ஸாம்பிள் சொன்னா என் அக்காவுக்கு எப்படி கல்யாணம் பண்றது, நம்ம எப்படி லைஃப் செட்டில் ஆக போறோம், அது நம்ம வாழ்க்கை எப்படி எடுத்துன்னு போக போறோம், நாளைக்கு வந்து நம்மளுக்கு குழந்தை கூட்டி போந்து அது வாழ்க்கை நம்ம என்ன பண்ண போறோம், அது மாதிரி ஒரு நாளுமே நான் யோசிச்சு நிறைய பயந்துருக்கேன். அவ்வளோலாம் நம்ம இருந்தது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸா நம்ம ஒரு 2 பாட்டு எழுதுனா போதும் மாசத்துக்கு, நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்துடும். இந்த அளவுக்கு இருக்கலாம். இப்படி மாறி இருக்குதுன்னா நம்ம இதுக்கு என்ன ப்ரோ சொல்றது? ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் ப்ரோ? அப்போ எனக்கு 250 ரூபா சம்பளத்து வேலைக்கு போனோம் ப்ரோ. ஆரம்பத்துல 50 ரூபா சம்பளி வேலைக்கு போயிட்டு அதை வந்து ஒரு வாரம் செஞ்சாலே 300 ரூபா வரும். அதில் ஓவர் டைம் பார்த்தா ஒரு நாளைக்கு 20 ரூபா 30 ரூபா கொடுப்பாங்க. அதை தனியாக சேர்த்து வச்சு அதுலேருந்து எனக்கு பசங்க கூட என்ன பீச்சுக்கு படத்துக்கு என்ன போனோம்னா நான் தனியாக ஓவர் டைம் பார்த்து ஒரு 100 ரூபா சேர்த்து வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும். அந்தமாரி தான் இருந்தது. ஏன்னா எனக்கு நல்லா விவரம் தெரிஞ்சு எங்கள் அம்மா எனக்கு ஒரு 15 வயசு வரைக்கும் தான் ட்ரெஸ் எடுத்து விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் தான் வந்து எனக்கானது எல்லாமே வாங்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்குமே என் ஃபேமிலி நான் தான் பார்த்துக்கிறேன். என் குடும்பத்துக்கு நான் தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எவ்வளோ கஷ்டத்தை வந்து வெளியே வந்திருக்கேன்றது எனக்கு ரொம்ப புரியுது. அது நான் அதால் தான் வந்து திருப்பி அந்த கஷ்டத்தை மறந்துடக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல நம்ம திருப்பி போயிடக்கூடாது அப்படின்றது ஒன்று ரொம்ப நிறையவே இருக்குது. ஏன்னா சாப்பாடே கஷ்டம் தான் ப்ரோ நம்ம வீட்டிலலாம். அப்போது ஒரு நாள் வேலைக்கு போகலனா கூட ஒரு 2 நாள் சாப்பாடு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்ற மாரி ஒரு ஃபீலிங் வீட்டில். ஏன்னா அம்மா வேலைக்கு போவாங்க, அப்பாவும் அம்மா பிரிஞ்சுட்டாங்க சின்ன வயசுலேயே. நானும் அம்மா 2 பேர் தான். அதுமாரி வீட்டில் நிறைய நானும் அம்மா அக்கா 3 பேர் இருப்போம். எங்கள் அக்காவுக்கு எங்கள் அம்மா எனக்கும் சேர்த்து எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சிட்டு வந்து எங்களுக்கு வந்து வீட்டு வாடகை கட்டணும், வீட்டில் வந்து சாப்பாடு பார்க்கணும், எங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு இருக்கும். இதெல்லாமே எங்கள் அம்மா ஒண்டி வேலைக்கு போய் தான் பார்த்தாங்க. நான் அதை பார்த்து ஸ்கூலை விட்டு நின்ட்டேன். ஸ்கூலை விட்டு நின்று வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். வேலைக்கு போயிட்டு அப்புறம் நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா கொஞ்சம் ரிலாக்ஸாகவே வேணாங்க. அது எனக்கு புரிஞ்சுது. சரி நம்ம வந்து வேலையை விட்டுறக்கூடாது. நான் ஒரு நாள் லீவே போடுறது கிடையாது வாழ்க்கையில். கிட்டத்தட்ட 7-8 வருஷம் வந்து ஒரு நாள் லீவ் போடாமல் வேலைக்கு போனோம் ப்ரோ. பிரிண்டிங் அந்த கம்பெனிங்க எங்கள் ஓனரே வந்து என்னை பார்த்து ஆனால் ஒரு நாள் லீவ் விடுமா ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போடான்னு. அந்த அளவுக்கு நான் வந்து இல்லை நான் செஞ்சுன்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு காசு வந்து அந்த காசு எடுத்துன்னு போய் பசங்க கூட வெளியே போயிட்டு வருவேன். நான் சந்தோஷமாகவும் இருக்கணும், என் ஃபேமிலியும் பார்த்துக்கணுன்றதுல நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா ஒரு சின்ன பையன் ப்ரோ. நான் எங்கன்னா வெளியே போனோம், பசங்க என் கூட இருந்த பசங்களாம் ஜாலியாக படுத்துக்கு போனாங்க, வருவானுங்க, உட்காந்து போனாங்க. வேலைக்கே எங்கேயும் போக மாட்டேன், வீட்டாண்டே உட்காந்து போனேன். காலையிலேருந்து நம்மளுக்கு வயிற்றுலாம் இருக்கும். என்னடா நம்ம வேலைக்கு போயிட்டு வர இவனை இங்கேயே உட்காந்து இருக்கிறானுங்களே, காலையிலேருந்து நம்ம வர வரைக்கும் வெயிட் பண்ணிருப்பானுங்க. சில சமயம் வேலையினே வந்துடுவாங்க. மச்சான் நம்ம படுத்துக்கு போகிறோம் மச்சான், வரையா மச்சான்? இல்லை மச்சான் நான் வரல, நீ போயிட்டு வாங்கணும். சரி சாப்பாடு மட்டும் கூட என் சாப்பாடு எடுத்துன்னு போயிடுவானுங்க, எட்டு வந்த சாப்பாடு. ஆனால் ஜாலியாக இருக்கும். ஆனால் ஒரு சைடு இதுவாக ஃபீலிங்காகவும் இருக்கும். நம்ம இந்தமாரி என்ஜாய் பண்ண முடியலையே, நம்மளும் அந்த வயசு தானே, ஆனால் நம்ம வந்து இதுமாரி கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு ஜாஸ்தி. அப்போது
நான் அதில் நிறைய யோசிப்பேன். நம்ம என்ன பண்ண போறோம்? இப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு எவ்வளோ 150 சம்பளத்தை வச்சு நம்ம என்னடா பண்ண போறோம் நாளைக்கு? அப்படின்றதெல்லாம் யோசிச்சு நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா இன்னைக்கு அந்த ஃபீலிங்லாம் இல்லாம இன்னைக்கு வந்து ஒரு வேலை வந்தா அந்த வேலையை நல்லபடியா முடிச்சு இப்போ இந்த மாதிரி பேசுற மாரி நம்ம இட்பாட்டா அதை மாத்தணும்ன்றது தான் ஃபுல் மைண்ட் செட். சூப்பர். நீங்க சொல்றீங்கல்ல, அதாவது வந்து பழச மறக்க கூடாது, அந்த பழசுக்கு போயிடக்கூடாதுன்னு. அந்த பழசுக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அத்தனை பேரை நீங்க வந்து சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறீங்க. அதுவே ஒரு பெரிய பிளெஸிங் தான். சரி, ஓகே. இப்போ எங்களுக்காக இன்னொரு பாட்டு ஏதாவது ஒன்று பாடினீங்கன்னா, நம்ம ஃபீலிங்கா பேசிட்டோம், ஒரு நல்ல பாட்டு. ஏன்னா இப்ப டண்டனக்கா பத்தி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா வந்துட்டு ஓகே, ஒரு பக்கம் அநேகன்ல டங்கா மாதிரி வந்துட்டு போச்சு, ஒரு பாட்டு வருது அப்படின்னா திருப்பி ஒரு 6 மாசம் கழிச்சு அது அப்படியே ஃபேட் ஆகும். திருப்பி அடுத்து பார்த்தா டண்டனக்கா, ஜெயம் ரவி ஒரு பக்கம் டான்ஸ் ஆடுறாரு, டிஆர் சாரோட வாய்ஸ், அவர் வேற அந்த பாட்டு எங்கேயும் போடக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டாரு. சரி, டண்டனக்கா நடந்த அந்த ஒரு அனுபவம் அதை பத்தி சொல்லுங்க. இல்ல அது உண்மையிலேயே இது எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. என்னன்னா போயிட்டு பாட்டுலாம் முடிச்சிட்டோம். என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் எனக்கு டியூன் கொடுத்தாங்க. டியூன் கொடுத்தா ஆனா போயிட்டு டங்கா மாதிரி மாரியே அதுல வந்து சும்மா நம்ம ஏரியா வார்த்தைலாம் போட்டு ரொம்ப ராவா எழுதிட்டேன். அந்த டங்கா மாதிரி மாரியே இருக்க வச்சுங்க. அவங்க இதை பார்த்துட்டு இது எப்படிப்பா ஜெயம் ரவி போடுவேன் அப்படின்னா எனக்குல ஓ இது வேற இருக்கா இதுல. ஏன்னா 2வது படம் நம்மளுக்கு தெரியாது எதுவுமே. அது நம்ம இதெல்லாம் இப்போ பார்க்கணும்ல, நம்ம அவங்க இதெல்லாம் டீசெண்டா பண்ணும் போது அவங்க தான் இவ்வளவு வேணாம், சும்மா லைட்டா இருந்தா போதும், மேலோட்டமா இருந்தா போதும், நீ என்ன பண்ணிக்க, ஆனா கொஞ்சம் புரியுற மாதிரி எழுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை மட்டும் எல்லாரும் சொல்லிடுறாங்களா ரோகேஷ்ட, நீ எழுது ஆனா கொஞ்சம் புரியுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட்ல வச்சு சரி கொஞ்சம் நீட்டா எழுதுவோம்னு சொல்லிட்டுதான் அந்த பேட்டர்ன்ல எழுதுனேன். அதே சமயம் நிறைய இன்புட் கொடுத்துருந்தாங்க அவங்க. இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி டிஆர் பத்தி ஃபுல்லா எழுதிருந்தேன். ஒரு சரணம்லாம் ஃபுல்லா டிஆர் சார் பத்தி அவரு அந்த சூர கொட்டை ஐடிடா சொல்லிக்கின்னு புடிடா அந்த மாதிரி என்னென்ன வார்த்தை அவர் பேசிட்டு போறோம், அந்த வாழைக்காய் பஜ்ஜி அந்த மாதிரி பிச்சு அந்த மாதிரி என்ன அவர் பேசினாரோ அந்த டைலாக் எல்லாம் டியூன்ல எடுத்து வந்துட்டேன். அப்படி அந்த டைலாக் ஆனா அதெல்லாம் வைக்கல. அப்புறம் இவ்வளவு டிஆர் ரசிகர் இல்லைன்ற மாதிரி அது ஒரு மாதிரி நல்லா ரீசெண்டா பண்ணி முடிச்சாங்க. எனக்கே சர்ப்ரைஸ், செம்ம சர்ப்ரைஸ். அது இது இவ்வளவு பெருசா வருமா அப்படின்றது தெரியாம பண்ணதுதான். ஆனா சூப்பரா வந்தது. ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு இந்த போனார்ல, இந்த மாதிரி கேஸ்லாம் போடக்கூடாது அப்படின்னும் போது அதுக்கு ஒரு இதெல்லாம் கொடுத்தாங்க இல்ல. அது வந்து இமான் சார் வந்து அது மேல அந்த வாய்ஸ் நோட்லாம் எடுத்து போட்டாங்க. அதுக்கு வந்து அவரு என் பர்மிஷன் எல்லாம் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காரு. எனக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, பசங்க ஏரியால வந்து நான் உன் பாட்டு கேஸ் போடுறேன், உன் மேல தான் கேஸ் இருக்குது, உன் பேர் தான் மென்ஷன் பண்றாங்க, என் மேல மென்ஷன் பண்றாங்க. நானே இப்பதான் ஒரு பாட்டு எழுதி அதே ஹிட் ஆகி போயிடுது. நான் கோடிகளில் விஷ்ணு ஏன்டா வந்து கேஸ் போட்டு வாங்க முடியும். ஆனா 1.5 கோடி கிட்ட எவ்வளவு இது சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கு பெனால்ட்டியுமே ஏதோ சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நான் சொன்னா ஜெயிலோட போயிட்டு வந்து 2 நாள் தான் நான் யோசிச்சேன். ஆனா ஒண்ணு இந்த இடத்துல நாங்க டிஆர் சாருக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, சார் அது டீசென்ட் வெர்ஷனை கொடுத்ததுக்கே நீங்க இவ்வளவு கோபப்பட்டு இருக்கிறீங்க. ரோகேஷ் அதுக்கு முன்னாடி நீட் இல்லாத ஒரு ரா வெர்ஷன் ஒன்று கொடுத்துருக்காரு. அதை அவங்க வந்துட்டு அதை வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஏமால தான் போட்டுருப்பாரு. 1.5 கோடி ரூபாய் ரோகேஷ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, தண்டனக்கு அதுக்கப்புறம் அந்த ஒரு இது எப்படி இருந்துச்சு, அந்த ஃபேஸ் எப்படி இருந்துச்சு? அது பயங்கரமா ஒரு அந்த டங்கா மாதிரி வந்து ஒரு 2 மாசத்துல இந்த பாட்டு வருது வெளியே, அதுவும் வந்து நல்ல ரீச் பயங்கர. அதுக்கப்புறம் தான் எனக்கு டக்கு நிறைய படம் வர ஆரம்பிச்சது. வெரி குட், சூப்பர். அண்ட் அதோட அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா டமால் டுமில், இமான் சார் கூட அடுத்த ஒரு கொலாபரேஷன். இமான் சாருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இதை பத்தி சொல்லுங்க. அது ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான். அவர் வந்து எப்படின்னா கரெக்டா கூட கால் பண்ணுவாரு. எதனா ஒண்ணுன்னா நம்மளுக்கு ஒரு ஒர்க் இருக்குன்னா அவரு அனி ப்ரோ இருந்து 2 பேர் வந்து மேஜரா அதுல நம்மளுக்காக ஒண்ணு எப்பவுமே ஒதுக்கி ஒண்ணு பண்ணுவாங்க. எனக்கு அது ரொம்ப விட்ட ஸ்பெஷலா ஃபீல் பண்ண முடியாது. எப்ப பார்த்தாலும் ஒரு தம்பி மாரி தான் பழகுவாரு. அவர் வார்த்தை கொடுத்தா கூட அவர் நம்ம கிட்ட கரெக்ஷன் கூட ரொம்ப டீசெண்டா சொல்லி அது நம்மளுக்கிட்ட சொன்னா இவனுக்கு எப்படி புரியுமோ அது கரெக்டா சொல்லுவாரு. ரொம்ப பேச மாட்டேன், லைட்டா சொன்னா நம்ம புரிஞ்சிடும், அது கரெக்டா ஆல்டர் பண்ணி இதான் அப்படின்றவர். அது சூப்பரா, அந்த ஃப்ளோ நல்லா இருக்கும் அவரு கூட. சூப்பர். அந்த ஃப்ளோ இன்னும் நிறைய வரட்டும். நீங்க இப்போ அனிருத் பத்தி சொன்னீங்க, நம்ம தனியாவே பேசணும். என்னன்னா அனிருத் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரோகேஷோட நிறைய பாட்டு அனிருத் பாடி இருக்கிறாரு, அவர் இசை அமைச்சிருக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரோகேஷும் அனிருத்தும் ரொம்ப பிரிச்சமா பார்க்க முடியாது. ஸோ அவருக்கும் உங்களுக்கும் அவருடைய ஸ்டைல் ஆஃப் மியூசிக் அவருக்கு என்னெல்லாம் கேட்டு வாங்குவாரு? அவரு ஸ்பெஷலா நான் என்ன பண்றேன்னு வெயிட் பண்ணுவாங்க ப்ரோ. நம்ம எடுத்து கொடுத்த உடனே ஒரு செம்ம ஹாப்பி ஆயிடுவாரு. சில சமயம் ஜலம் பொழிச்சாங்கலாம் நாங்க பண்ணிட்டு வரும்போது எனக்கு நைட்டு வீட்டுக்கு ஒரு 1:30 மணி 2 மணி இருக்கும் முடிச்சுட்டு வரும்போது நைட்டு அப்போ கால் பண்ணி அந்த இன்னும் கூட அந்த வைப்பு போலப்பா இங்க இருந்து அப்படின்ற மாதிரி அவர் பேசுறது அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. என்னடா மனுஷன் இவ்வளவு என்ஜாய் நம்ம வந்து 1 hour மேல ஆயிடுச்சு, இன்னும் கூட அந்த வைப்பு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அந்த இது பண்ண அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங்ல உடனே கால் அடிச்சு நான் போயிட்டு வீட்டுக்கு அப்படின்னு அப்படியே பேசுறது இருக்குல்ல ப்ரோ, அதெல்லாம் செம்ம ஹாப்பி. அதெல்லாம் எனக்கு என்னன்னா அவங்கள வந்து எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் அவங்கள பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க அவங்க பாட்டுகளை. அவங்க வந்து நம்ம கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கன்றது வந்து அது பயங்கரமாக.
தொடர்ந்து நடந்துட்டே வர இருக்கு. இதெல்லாம் ஒண்ணு மிஸ் ஆகாம அவர் என் பாட்டுலாம் நிறைய ஞாபகம் வச்சுப்பாரு. இப்போ இந்த பாட்டுலாம் வந்து வச்சுப்பாரு மைண்ட்ல. இதெல்லாம் வச்சுட்டு நான் எப்ப நேர்ல பார்க்கும்போது இதை பத்திலாம் பேசுவாரு என்கிட்ட. இது நல்லா இருந்தது, இது நல்லா இருந்தது. எனக்கு வலிமாமாலி இப்போ ஒரு விஷ் பண்ணியிருந்தது. அதெல்லாம் மறக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப ஜென்யூனான ஒரு அவரு வழி சொல்றேன்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அனி ப்ரோ. சூப்பர். சரி, இப்படி அதிரடியான பாட்டுக்கு மத்தியில திடீர்னு வந்துட்டு கோவிந்த மவ்வால, அதாவது வந்து அப்பத்தாய அந்த 10 வருஷ காதல் உள்ள வெளியில வருது அப்படின்ற மாதிரி ரோகேஷ் தன்னுடைய காதல் நினைச்சு எழுதின பாட்டா அது அந்த கோவிந்தம்மாவல அந்த பாட்டை பத்தி சனாவுடைய மியூசிக்? இல்ல ப்ரோ, லவ் பாட்டுனாலே ஃபர்ஸ்ட் நம்ம லவ் பண்ண பொண்ணுலாம் மைண்டுக்கு வந்துரும் ப்ரோ. லவ் பண்ண பொண்ணுங்களாமா ப்ரோ எத்தனை வயசுல இருந்து சொல்றேன் ப்ரோ. நம்ம கிரஷ் இருக்கும். ஓகே, பப்பி லவ் அதெல்லாம் இருக்குல்ல, எல்லாமே மொத்தமா ஒரு இப்ப ஒரே லவ் தானே? ஆமா ஆமா, ஆத்மார்த்தமான லவ் தானே? சொல்லிதான் ஆகணும். சரி, கோவிந்தம்மாவல என்னன்னா அது ஃபுல்லா நீங்க சொல்ற மாதிரி தான் ப்ரோ. கிட்டத்தட்ட மாதிரி தான் நம்ம ஒரு ரசிச்சு ஒரு விஷயத்தை பண்ணுவோம்ல ப்ரோ. நம்ம ஏரியால வந்து ஒரு பொண்ணு நம்ம லவ் பண்ணா அதை எப்படி லவ் பண்ணுவோன்றது காட்டணும். ரெண்டாவது எனக்கு கூட்டு போட வெற்றி சார் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனு அதுல வந்து எதுவுமே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை சொல்லுவாங்க, இல்ல இந்த மாதிரி பாட்டு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, எதனா ஒன்று சொல்லுவாங்க. வெற்றி சார் எதுவுமே சொல்லல. நாங்க போய் உட்காந்துட்டு இருந்தோம், அப்பா நீ தானா அப்படின்ற மாதிரி பேசிட்டு நல்லா இருந்த உங்க பாட்டுலாம் கேட்டா நல்லா இருக்கு, நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா பேசிட்டு சரி அது போடுப்பா அப்படின்னு சொன்னாரு. போட்டா படத்தையே போட்டு காமிச்சிட்டு அவங்க எடுத்து அந்த கிசிங் சீன்ஸ், அப்புறம் அவங்க ரொமான்ஸ் சீன்ஸ், அவங்க எப்படிலாம் லவ் பண்றாங்க ஏரியால, எப்படிலாம் பார்த்து சைட் வச்சுக்கிறாங்க, அந்த மேட்டர்லாம் காமிச்சாரு. எனக்கு பார்க்கும்போது நம்ம ஏரியால அது எனக்கு ஃபர்ஸ்ட் டைமே யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் பாக்குறேன்னு நினைக்கிறேன். வட சென்னை ஊரே வெயிட் பண்ணிட்டேன் அந்த படத்துக்காக. அதுல இருந்து நம்ம சில சீன்ஸ் எல்லாம் பாக்குறோம். அதுவும் பயங்கரமான சீன்ஸ் எல்லாம் கிசிங். எனக்கு தனுஷ் சாரையும் பிடிக்கும், ஐஸ்வர்யாவும் பிடிக்கும். ரெண்டு பேரும் கிஸ் ஆச்சுன்னா பார்க்கும்போது நம்மளுக்கு என்னடா இப்படிலாம் அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஏப்பாக்கா முத்த காட்சி தானே இருக்கு. ஆனா வெற்றிமாறன் சார்ல முத்த காட்சியான்றதை அதிசயப்பட்டீங்க. அது ரொம்ப ராவா இருந்தது ப்ரோ, சூப்பரா இருந்தது. வேற பாக்க இதை நம்ம எப்படி மேட்ச் பண்ண போறோம், லிரிக்க போட்டு இதுல என்ன பண்றது யோசிக்கும் போது டியூன் கொடுத்தாங்க. கரெக்டா டியூனை கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் வந்த வார்த்தையே கோவிந்தம்மாவல தான். ஏன்னா அந்த டியூனே அப்படிதான் நம்மளுக்கு கரெக்டா வந்தது. கேட்கும் போது செம்மையா இருக்கு, சூப்பரா மேட்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி கொடுக்குது. ஏன் அந்த கோவிந்தம்மாவல கோவிந்தம்மாவனா இப்போ அந்த சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியாது அந்த பொண்ணு யாரு. அந்த தெரிஞ்ச பொண்ணா இருந்தா நம்ம கோவிந்தம்மான்னு சொல்ல தேவையில்லை. சரி, தெரியாத பொண்ணை வந்து நீங்க வந்து இப்போ ஒரு ஆள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோவிந்தங்கிறாங்களா அப்படின்னு பேசுவோம். குமாரே அந்த கோவிந்தண்டா இது அப்படின்னு பேசும்போது யாரா சொல்ற, இவன்டா அந்த கோவிந்தண்டா அப்படின்னு நம்ம ஒரு தெரியாத ஒருத்தர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாதவங்கள கோவிந்தம்மா அப்படின்னு சொல்றது தப்பு கிடையாது. அது மாதிரி தான். சரி, அப்போ இவனுக்கு தெரியாத ஒரு பொண்ணு புடிச்சு போச்சுன்னா அந்த பொண்ணை கோவிந்தம்மா சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு சவுண்டிங் கரெக்டா வேற மேட்ச் ஆச்சு. எங்களுக்கு புரியல, ஐஸ்வர்யாவுடைய பேர் ராஜேஷோட பேர் இந்த படத்தை கோவிந்தம்மாவே இல்லையே, ஏன் இவர் வந்து கோவிந்தம்மாவால கோவிந்தன்கிட்டே அப்பனா வந்து ஏரியால சொல்றது ஜாலியா பொண்ணை வந்து கோவிந்தம்மானோ பையனை கோவிந்தன். ஆமா, ஓகே, கோவிந்தன் நல்லா இருக்கு. கோவிந்தம்மாவில சோ அந்த பாட்டு பண்ணியாச்சு. ரொமான்டிக்கா அவுட்லாம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு தியேட்டர்ல பார்த்து? நிறைய பேரோட ஹலோட்டி ஒன்று. ஆமா, இப்போ அந்த வீடியோஸ் இப்போ நிறைய திடீர்னு பார்ப்போம் ப்ரோ. பார்த்தா நம்மளுக்கு அது வேற ஒரு வைப் ப்ரோ. அந்த பாட்டு அது தனி ஒரு வைப்பு தான். இப்போ வந்து நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து லக்கா மாடிச் பண்ணிருக்கோம். லக்கா மாடிச் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா அது வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஒரு பொண்ணு வந்து ஃபீல் பண்ணி ஒருத்தன் பாடுறது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூடவே ஒருத்தன் ரொமான்டிக்கா ஒரு டுயட் மாதிரி இது கிட்டத்தட்ட. அதுல வந்து ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்று இருந்தது. அது கரெக்டா ஈஸியா அதுல ஒர்க் அவுட் ஆச்சு. சூப்பர். சரி, இப்ப நம்ம தலையை பத்தி பேசுறோம்ல, நம்ம இன்னொரு தலையை பத்தியும் பேசி ஆகணும். தோனி என்னன்னா இப்ப சென்னை மேட்ச்லாம் வரப்ப வந்து ரோகேஷோடைய பாட்டுலாம் சும்மா அப்படியே ஸ்டேடியம் அதிர விடுறாரு, டிஜே எல்லாம் போடும்போது அதெல்லாம் நேர்ல போய் பாத்துருக்கீங்களா? அந்த ரீல்ஸ் எல்லாம் நிறைய நம்ம பார்ப்பேன், சில பாட்டுலாம் போட்டு. அதெல்லாம் எப்படி இருக்கும் உங்க பாட்டு தலை தோனி? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ தோனி. என்னன்னா தலைன்னு இருந்தாலே லைக் பண்றோம். எனக்கு மெஸ்ஸி பிடிக்கும். ஃபுட்பால்ல தலைனா மெஸ்ஸி, கிரிக்கெட்ல தலைனா தோனி. ஃபுட்பால் ஃபேனா நீங்க? ஃபுட்பாலும் பிடிக்கும். ஓகே. அதே மாதிரி சினிமால தலைனா ஏகே சார். அதனால நம்மளுக்கு இந்த தலைன்னு இருந்தாலே நம்ம அவங்கள லைக் பண்றோம். சரிங்க, இப்போ நாங்க வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்குறோங்க. சரியா, தலை தோனிக்கு சரியா இப்ப இருக்கக்கூடிய கோளாறு என்னென்ன வார்த்தையெல்லாம் வச்சுக்கோங்க. சரியா, எங்களுக்காக தலை தோனிக்கு ஒரு சின்ன கானம். எம்எஸ் தோனி பொட்டினவாணி ஹெலிகாப்டர் சாட்டை வச்சு ஓட விட்டுடுவோம், செப்பாக்க ஸ்டேடியத்தை கதற விட்டுடுவோம். எம்எஸ் தோனி பொட்டினவாணி ஹெலிகாப்டர் சாட்டை வச்சு ஓட விட்டுடுவோம், டேய் செப்பாக்க ஸ்டேடியத்தை கதற விட்டுடுவோம். பாடிக்கிட்டே இருப்பாரு. சூப்பருங்க, செம. இது வந்துட்டு நாங்கள் தோனி ஃபேன்ஸ்க்கு, மஞ்சள் ஆர்மிக்கு நாங்கள் வந்து டெடிகேட் பண்ணுறோம். ஓகே, கம்மிங் பேக் டு பாடல்கள். அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்து என்னெல்லாம் அப்கமிங்ல இருக்கு? போயிட்டு இருக்கு மூவிஸ், ஆல்பம்ஸ். இப்போ நிறைய
ஆன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு, சூப்பராக வருது இப்போ கொஞ்சம். சரி, ஓகே. அண்ட் பொதுவாக அந்த கானா சிங்கர்ஸ் எல்லாருமே வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ நான் பார்த்துருக்கிறேன். அதில் வந்து கானா உலகநாதன் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஒரு பாட்டை நான் என்னுடைய டியூனில் கொடுத்தேன். ஏன்னா இப்போ கானா பாடகர்கள் அப்படின்னும் போது லிரிக்ஸை மட்டும் ஒரு ரோகேஷ் கொடுக்க மாட்டேன், ஒரு டியூனோட தான் நீங்கள் கொடுப்பீங்க. அந்த மாதிரி உங்களுடைய டியூன்லேயே ஒரு பாட்டு அது வந்தது உண்டா? இல்லாட்டி நீங்கள் லிரிக்ஸை மட்டும் கொடுத்துருவீங்க, அவங்க அந்த டியூனுக்கு இல்லை அந்த டியூனுக்கு நீங்கள் லிரிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரியா? இல்ல மேபி மேஜராவே வந்து நான் டியூன் கொடுத்துருவாங்க. சில பேர் நான் சொல்ல லிரிக் இப்போ அன்னிப்ரோலாம் பார்த்தீங்கன்னா ஜலபுரஜங்க வந்து பார்த்தீங்கன்னா டியூன் பண்ணி வச்சிருந்த பாட்டு. அது ஆல்மோடோலாம் பார்த்தீங்கன்னா டியூன் கிடையாது. நம்ம எழுதி தான் இப்போ கதை மட்டும் சொல்லுவாங்க, ஸ்டோரி மிஸ் லைன் மிஸ் சொல்லுவாங்க. நம்ம அதை மைண்ட்ல வச்சு சில வார்த்தைகள்லாம் போட்டு ரைமிங் பண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டோம்னா அவங்க அதுல இருந்து டியூன் எடுத்து அது மாதிரி பாட்டும் இருக்கு. இப்போ டண்டனக்கா பார்த்தீங்கன்னா டியூன் கொடுத்துட்டாங்க. இமான் சாருக்கு வேற என்ன பாட்டு இது தாறுமாறு கல்ச்சர் பார்த்தீங்கன்னா எழுதி எடுத்து கொடுத்து டியூன் பண்ணுது. அதுமாரி ஒன்று மாறும் அப்படியே. ஸோ அன்னிருத்த ஒர்க் பண்றது எவ்வளோ ஈஸி? பயங்கர எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ணதுலேயே அனி ப்ரோ தான் ப்ரோ ரொம்ப கம்ஃபர்டபுள், பயங்கர ஈஸி. உடனே நம்ம போய் போவோம், ஒரு லிரிக் எடுத்து ஒரு பேப்பர் எடுத்துட்டு போனா கூட அந்த ஒரு பேப்பரே ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கி போயிடுவோம், அவ்வளோதான். ஆமா, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் சாங் ஒன்று பண்ணிருந்தோம் டிஎன்பிஎலுக்கு வந்து இந்த டம்மு குட்டலான்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஷூட்டிங்கில் ஒன்று இருந்தேன். எனக்கு ஒன்றே கால் பண்ணா போல, அந்த மாதிரி கால் பண்ணி இந்தமாதிரி வேணும் ஒரு ஒகேஷன் மாரி ஒரு கிரிக்கெட்டை பற்றி நம்ம சின்ன வயசு விளையாடிருப்போம்ல, செவுத்துலாம் கூடு போட்டு அந்த மாதிரிலாம் பர்செட்லாம் விளையாடிருப்போம்ல, அந்த மாதிரி மேட்டரை வச்சு எல்லாம் ஒன்று பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி டம்மு குட்டலா உடுங்குட்டலா தென்னை மட்டை பர்செட் எங்களுக்கு பேட்டு சேவர ஸ்டெம்பா மாத்திடுவோம் 3 கோடை போட்டு அந்த மாதிரிலாம் செட் பண்ணி நான் நம்ம சின்ன வயசுல பண்ண ஜாலியெல்லாம் செட் பண்ணி அனுப்பிச்சு விட்டோம். ஒரு பேப்பர் தான் இருக்கும், அந்த ஒரு பேப்பரை கொடுத்துட்டு திருப்பி கேட்பாரு இவரு அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பேமெண்ட்டே போட்டு விட்டாப்புல உடனே அந்த மாதிரி எல்லாமே. ஜலபுல ஜங்க் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். பல்லை வந்து ஃபர்ஸ்ட் ஓகே பண்ணிட்டோம், ஒரு மீட்டர் போட்டு ஓகே பண்ணிட்டு சரணம் மட்டும் வேலை பெண்டிங் இருக்கு, ஷூட்டிங் ரொம்ப அர்ஜென்ட் உடனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நான் வந்து எழுதவே இல்லை, நான் சொல்லிட்டேன் சார் ஒன்றும் முடியவே இல்லை ப்ரோ, நான் இருக்கு ப்ரோ அப்படின்னு. நீங்க கிளம்பி வந்துருங்க நம்ம கூட பண்ணிக்கலான்ட்டாங்க. நான் என்ன பண்ண யோசிச்சுட்டே போறேன், வழியெல்லாம் யோசிச்சுட்டே போயிட்டு கொஞ்ச டைம் கெட்டு அந்த கீழே உட்காந்துட்டு நான் பாட்டுன்னு ஒரு பேப்பர்ல எடுத்து டக்குன்னு எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பேப்பரு. அவரு சீனின்னு சொல்லிட்டு அனி ப்ரோ கூட இருப்பார், அவர் வந்து பார்த்துட்டு என்ன ப்ரோ சும்மா காட்டுங்க ப்ரோ அப்படி பார்க்கலான்னு. நான் சொன்ன இந்த மாரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ப்ரோ சொல்லிட்டு அவரு போய் மேலே சொல்லிட்டு கீழே வந்தார். வந்து அனி பண்ணி உங்களுக்கு கூப்பிடுறேன் வாங்க அப்படின்னு. என்ன ப்ரோ ஒன்றும் முடியல, பரவாயில்ல வாங்க போகலாம் சூப்பராக தின்றாருங்க அப்படின்னு. என்ன ப்ரோ சொல்றீங்க, சொன்னாங்க நல்லா தின்றாரு வாங்க பண்ணி போகலாம் சொல்லிட்டு அவங்க பண்ணி நான் அதை செம்மையா பண்ணிடலாமே காட்டுங்க சொல்லிட்டு வாங்கி பண்ணி பாட ஆரம்பிச்சிட்டாப்புல. எனக்கு என்னன்னா அது நம்ம ஒன்றும் முடியவே இல்லையே, இவங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்களே அது அதுக்குள்ள. அவ்வளோ வந்து கான்ஃபிடென்ட்டா அது அடிப்பாரு, நம்ம கொடுக்குற வார்த்தையை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அதுக்கேற்ற மாதிரி அந்த பாட்டு செம்மையா கூட இருந்தது. சூப்பர், அது பார்த்தோமே நம்ம. சரி, ஓகே. கதறல்ஸ் பேசியே ஆகணும் இல்ல, தாத்தா விட்டு கதற விட்டீங்க இல்ல, கடைசி வரைக்கும் கதற அப்படின்னு. கதறல்ஸ் எப்படி நடந்துச்சு? சங்கர் சார் மாதிரி பிரம்மாண்ட இயக்குனர், எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ரஹ்மான் சாரை விட்டுட்டு நம்ம அனி பிரதருக்கு வந்தாரு. அண்ட் ரோகேஷோட லிரிக்ஸ் அந்த ஒரு பிரம்மாண்டத்துல ஒரு பாட்டா இருந்தது எப்படி இருந்துச்சு? இல்ல ஏன்னா நம்பவே முடியல ப்ரோ, நான் சங்கர் சார் படத்துல அதுவும் கமல் சாருக்கு நான் பாட்டு எழுதுறேன்ன்றது என்னால நம்பவே முடியல. ஏன்னா அது பயங்கரமான ஒரு படம், இந்தியன்றது நம்ம எவ்வளவு சின்ன வயசுல பார்த்து. எனக்கு அந்த ரஹ்மான் சார் வந்து அவ்வளவு பண்ணிருப்பாரு அந்த படத்துல. எல்லா பாட்டுமே அந்த படமே சொல்ல போனா மெயின் பாட்டுக்காக கூட அந்த படம் சொல்லுவோம், அவ்வளவு நல்லா பண்ணிருப்பாங்க அந்த படத்தை. நம்மளுக்கு இவ்வளவு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணி ஒரு விஷயத்த அப்படின்றது நம்மளுக்கு தெரியல எனக்கு. ரெண்டாவது ஏன்னா நம்ப முடியல, நான் எழுதுறேன்னா சங்கர் படத்துல அதுவும் கமல் சார் நான் எழுதுறேன்றது என்னால ஒத்துக்க முடியல. அப்படி இருக்கும்போது அந்த டியூன் கேட்டவனுமே ஓகே இது நம்ம சம்பவம் நம்ம சீன்ல தான் இருக்குது, இது நம்ம இறங்கிடலாம் இதுல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இறங்குறது ஒன்னே கேட்டவனுமே எனக்கு அட்டாச் ஆயிடுச்சு அந்த பாட்டு. டக்குன்னு இறங்கி எழுது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணேன். அவரு எனக்கு மேல என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் நினைச்சேன் சரி நம்ம கொஞ்சம் ரவா போட்டா ஏன்னா கலை மாத்த சொல்ல போறாங்க டக்குன்னு. ஒரு பக்கம் உலக நாயகன், இன்னொரு பக்கம் சங்கர் சார், நம்ம ஏதாவது ரொம்ப லோக்கலா உள்ள டெப்தா அப்படி எடுத்தோம்னா அப்படின்னு. ஆனா அவரு என்ன பண்ணாரு, அவர் எனக்கு மேல சொல்லுவாரு, நான் வந்து கொஞ்சம் நார்மலா டீசெண்டா போலாம் அப்படின்னு போல, அவர் எனக்கு மேல இறங்கி ஒரு வார்த்தை சொல்லுவாரா, ஓ அப்ப நம்ம இவ்வளவு நேரம் நான் போகுது இல்ல அப்படின்ற ஸ்பேஸ் வந்து எனக்கு அவரு தான் அந்த ஃப்ரீடமே கொடுத்தாரு. நீ இவ்வளவு பண்ணலாம் இல்ல, நீ என்ன வேணா செய், இதுவும் பாட்டு தான், நீ இறங்கி என்ன பண்ணிக்கனாரு. அதுக்கேற்ற மாதிரி எழுதி கொடுக்கும்போது பக்கத்துல இருந்து அவரு ஊர்பட இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு சங்கர் சார். நம்ம யோசிக்கிற ஒரு வார்த்தை வயசுல 2 வார்த்தை சொல்லுவாரு நம்மளுக்கு. அவர் செம்ம ஸ்பீடு, என்ன ஸ்பீடா மனுஷன் அப்படின்ற மாதிரி பயங்கர ஜாலியா இருந்தது எனக்கு அது பண்ணும்போது. அது ஒரு மாதிரி நம்ப முடியல ப்ரோ. சூப்பர் ரோகேஷ், உங்க கூட பேசினதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு முக்கியமான லிரிக்ஸிஸ்டா இருக்கிறீங்க. நிறைய இசையமைப்பாளர்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபேவரட்டான ஒரு நல்ல ஒரு நம்பர் பாட்டு கொடுக்கணும், வைப் பாட்டு கொடுக்கணும், ரோகேஷ் வராரு. ஸோ தொடர்ந்து வரட்டும், சந்தோஷமா இருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.